ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பாக எழுந்திருக்கும் புகார் தொடர்பாக தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு மத்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் நரசிம்மன் பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு இந்த சான்றிதழ் வழங்குவதற்கான தாமதம் ஏற்படுவது எதனால்? இதற்கான காரணம் என்ன சார்? சான்றிதழ் வழங்குறதுக்கு தாமதம்லாம் கண்டிப்பாக தணிக்கை குழு மூலமாக வராது. இப்போ இந்த ஜனநாயகம் படத்துக்கு பெரும்பாலும் உங்களுக்கு யூஏ கேட்குறாங்க. அவங்க யூஏ கேட்குறாங்களா, அதுக்கு உண்டான கண்டிஷனை அவங்க பூர்த்தி பண்ணோம். அப்போ அதுக்கு உண்டான கண்டிஷனில் இப்போ நமக்கு தெரிய வந்தது சாதாரணமாக ஏன் தணிக்கை கொடுக்கவில்லை என்பது திரைப்பட குழுவுக்கும் தணிக்கை குழுவுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த திரைப்பட குழுவில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த மாதிரி இராணுவத்தை பற்றி தவறான வார்த்தைகள் இருந்தது, இதுவெல்லாம் இந்தியாவை பற்றி விமர்சிச்சிருந்தது, அதனால் அதை சொன்னாங்க, நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இராணுவத்தை பற்றி அவர்கள் சில காட்சி எடுக்கிறாங்கன்னா அந்த இராணுவத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இராணுவத்தை பற்றி நாங்கள் இந்த காட்சிகள்லாம் எடுத்துருக்கோம், இதெல்லாம் சரியா அப்படின்னு இராணுவத்தை பற்றி சில காட்சிகளை எடுத்துகிட்டு இராணுவத்துறையிடம் பர்மிஷன் வாங்காமல் இருந்தால் நீங்கள் அதை பர்மிஷன் வாங்கணும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா தன்னுடைய படத்துக்கு வேறு படத்தில் யூஸ் பண்ணும்போது காப்பி ரைட் வேணும், பர்மிஷன் வாங்கணுங்கிறார். அதே மாதிரி சில படங்கள்லாம் மற்றவரோட பாடல்கள்லாம் ஒளிபரப்பு செய்யவோ பேக்ரவுண்ட் மியூசிக்காக போடவோ இல்லை மற்றவருடைய இது பண்ணதுக்கு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தணிக்கை குழு இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த 5 பேர் கொண்ட தணிக்கை குழு, அதில் ஆர்வம் ஒரு நபர், அதில் பெரும்பான்மை சிறுபான்மையெல்லாம் கிடையாது. பெரும்பான்மை ஒரு நபர் இது சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆர்வம் அந்த விதிகள்லாம் பார்த்துட்டு, இல்லை சார் இது வித்தின் தி பர்வியூ ஆஃப் ரூல்ஸ்குள்ளே தான் இருக்குது, அதனால் நம்ம ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த யார் எதிர்ப்பு தெரிவித்தாரோ அவர் ஒத்துக்கலாம். இல்லை சார் இது பியாண்ட் தி ரூல்ஸ் ஆஃப் தி கமிட்டி, அதனால் இது ரிவ்யூவுக்கு போகலாம் அப்படின்னு ஆர்வமும் நினைத்தால் அது கண்டிப்பாக ரிவ்யூவுக்கு தான் போகும். ரிவ்யூ கமிட்டி அதே கண்டிஷன்லாம் கேட்பாங்க, நீங்கள் இதை மாற்றிக்கிறீங்களான்னா. இந்த படம் பார்க்கும்போதே மியூட்டு கட்டிங் வெட்டிங்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த வசனம் வரக்கூடாது, இரட்டை அர்த்த வசனம் வரக்கூடாது, இழிவாக பேசாது, அரவாணிகளை இழிவாக பேசக்கூடாது, இழிவாக காட்டக்கூடாது, அதே மாதிரி வசனங்கள் இரட்டை அணைக்கின்றதுக்கு வருஷங்களில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மியூட் போடுங்க, கட் பண்ணுங்கள், இதெல்லாம் தனிப்பட்ட நபர் தாக்குதல் அப்படின்லாம் சொல்லி கட் பண்ண சொல்லுவாங்க. அதையெல்லாம் திரைப்படக்குழு ஏற்றுக்கொண்டால் சரி சார் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னால் அதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தோடனே மறுநாள் அதை ஸ்க்ரீனிங் கமிட்டி பார்க்கும். பார்த்துட்டு அந்த ஆர்வமும் அவங்க இதுவே பார்த்தா போகணும். பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சர்டிஃபிகேட்டை உடனே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் ரிவ்யூ கமிட்டிக்கு போது ரிவ்யூ கமிட்டி இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லினா அவங்களும் உடனே கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் ரிவ்யூ கமிட்டி 3 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்க அவர்கள் கேட்ட அந்த இராணுவத்திலேருந்து சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஏதான ஒரு துறையிலேருந்து சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஒரு தனிநபர் இருந்தோ அந்த சான்றிதழ் தடையில்லா சான்றிதழ் என்ஓசி அவர் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஒரு அரசியல் தலையீடும் நிச்சயமாக இருக்காது. அதுக்காக அரசியல் தலையீடு இதில் பண்ணவும் மாட்டாங்க. சார், நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே பாதுகாப்பு படை குறியீடுகள் சான்றிதழ் தருவதற்கான தாமதத்திற்கான காரணமாக ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பூர்த்தி செய்யணும்னா என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கும்? எதை பற்றி அவர்கள் எடுக்கிறார்களோ, உதாரணத்துக்கு கோஸ்ட்கார்டை பற்றி எடுக்கிறாங்கன்னா கோஸ்ட்கார்டுக்கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும். ஆர்மியை பற்றி எடுக்கிறாங்கன்னா ஆர்மி டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லைனா ஏர்ஃபோர்ஸில் வாங்கினோன்னா ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கோம், இது ஓகேவா அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு அவங்க ப்ரொசீஜர் ஆஸ் பர் த ப்ரொசீஜர் நாமலாம் இருக்குது. அது தடையில்லா சான்று வாங்கிறதுக்கு அவங்க தான் சொல்ல முடியும், இது நமக்கு தெரியாது. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான். இப்போ இராணுவத்துக்கு போனீங்கன்னா இராணுவத்தில் அவங்க தளபதி மேஜர்லாம் இருக்கணும், அவங்க பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆர்மிக்கு போச்சு இது கோஸ்ட்கார்டு போனோன்னா அவங்க எடுத்துக்கிற டைம் தான். இல்லை இது ஏர்ஃபோர்ஸ் போனீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிற டைம் தான். இல்லை மினிஸ்ட்ரிக்கு போச்சுன்னா மினிஸ்ட்ரி எடுத்துக்கிற டைம் தான். இதுக்கெலாம் டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது, இத்தனை நாட்களில் கொடுக்கணுன்ட்டு. இதையெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நார்மலாகவே விஜய் போன்ற பெரிய நடிகர்களை வைத்து எடுக்குகின்ற
தயாரிப்பாளருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும். அப்படி அவர்கள் பார்த்துக்கலாம், விஜய் அரசியலில் வந்துட்டார் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு ஒரு வேளை நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிருந்தால்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தணிக்கை குழுவும் பொறுப்பாக முடியாது. தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆட்சேபனை, ஒரு நபர் ஆட்சேபனை தெரிவிக்கலாமா, இல்லை அதுக்கப்புறமேட்டு அந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டால் அடுத்தபடியாக நடவடிக்கைகள் என்ன மாதிரியாக இருக்கும் சார்? ஒரு நபர் இல்லை, ஒட்டுமொத்த நபர்களும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம், இல்லது ஒரு தனிநபர் மட்டுமே கூட தெரிவிக்கலாம். அந்த தனிநபர் தெரிவிக்கிற ஆட்சேபனை தணிக்கை குழுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு சேரும் போதே கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் படித்து பார்த்துட்டு தான் தணிக்கை குழுக்கே போனோம். அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இல்லை சார் அப்படின்னு நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தில் இது அப்யூசிங்காக இருக்குது, இது நம்மளுடைய கண்டிஷன்ஸில் இல்லை அப்படின்னு சொன்னார்னா அவர் ஆர்வா ரிவ்யூ பண்ணுவார். ஆர்வா என்ன பண்ணுவார், சரி சார் நீங்கள் சொல்கிறது இந்த ரிவ்யூஸ்குள்ளே இருக்குது, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் இதை கொடுக்கலான்னு அவர் சஜஸ்ட் பண்ணார்னா நான் ஏற்றுக்கணும். ஓகே சார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஓகே ஆகிடும். இல்லை அவர் இல்லை கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது சரி தான், இது நம்மளோட சட்டத்துக்குள்ளே வரல, அதனால் இதை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 89397 5009.